தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு திருத்தணி திருநாவுக்கரசு அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் தலித் மக்கள் முன்னணியின் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். ஜெய்பீம். வணக்கம். தலித் மக்கள் முன்னணி இந்த கட்சி எப்போது தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, அதனுடைய குறிக்கோள்கள் என்ன? தலித் மக்கள் முன்னணி என்பது கட்சி கிடையாது, சமூக அமைப்பு. 1980-85களில் தங்கவேலு வாணிதாசன், எழுச்சிக்கு வந்த தங்கவேலு வாணிதாசன் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். இன்னும் சொல்லப்போனால் 1980-83களில் மராட்டிய மாநிலம் ராஜதாலே, நம்டியா தேசல் போன்ற புரட்சிகர கவிஞர்களால் உருவாக்கப்பட்ட தலித் பேந்தர், அதோட தாக்கத்தால் தமிழ்நாட்டில் முதலாக தலித் என்ற பெயரில் உருவான ஒரு அமைப்பு தான் தலித் மக்கள் முன்னணி. அவை தங்கவேலு வாணிதாசன் அவர்கள் உருவாக்குற காலகட்டத்தில் அவரோடு இணைந்து பள்ளிப்பட்டு பேராசிரியர் பால் வில்சன், அரக்கோணம் ஜி மோகன், ஸ்ரீதரன், சிபீஸ்வரன், அதற்கு பின்னால் சென்னையில் இருந்த எழில்மலை, இவர் தலித் எழில்மலை, இவர்களால் ஒருங்கிணைந்து தலித் மக்கள் முன்னணியாக எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. இப்போ இந்த அமைப்பில் தலித் எழில்மலை என்பவர் ஒரு பெரிய பேர் ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். அவர் அந்த கட்சியின் பொறுப்பாளராக இருந்து அதற்கு பின்னர் அவரது மகளோ அல்லது வேற யாரோ அதை எடுக்காமல் உங்கள் கையில் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? சார், இது வாரிசு கிடையாது. எப்பவுமே அது இந்த கேள்வி நீங்கள் கேட்குறதுக்கு காரணமே, என் திமுகவில் தலைவருக்கு அப்புறமா அவங்களோட வாரிசு இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி தான் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க. அந்த நோக்கம் தான் இருக்காங்க. அவருடைய தலித் மக்கள் முன்னணி புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கினது குடியரசுக் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை அவருடைய அந்த அம்பேத்கர் பவனம் இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்ப உறுப்பினர்களும் என் சொந்தக்காரர்கள் வரக்கூடாதுன்னு தான் ஒரு உயிரை எழுதி வச்சிருக்காரு. எவர் இந்த கொள்கையும் இந்த அமைப்பை கொண்டு செல்கிறாங்களோ அவர்கள் தான் இந்த அமைப்பை வழிநடத்த முடியும். அந்த வகையில் இல்லை, நான் இந்த கேள்வியை கேட்டதற்கான இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மகள் தீவிரமாக அரசியலில் இருக்கார். ஆமாம், எழுக்கரவுளின் விடுதலை இருக்காங்க, தொலைப்பச்சாளர் இருக்காங்க. அதனால நான் கேட்டேன், உங்களுடைய குறிக்கோள்கள் என்னன்னு சொல்லுங்கள். சாதி ஒழிப்புங்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர். சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு தலித்துன்னு உள்ளே வச்சுக்கிட்டீங்களா, அப்புறம் எப்படி சாதி ஒழிப்புன்னு சொல்லுவீங்க? வேற எப்படி ஒழிக்க முடியும்? நான் யாருன்னே சொல்லாமல் எப்படி சார் நான் யாருன்னு அடையாளப்படுத்தாமல் என்னை அடையாளப்படுத்த சாதி அடையாளப்படுத்தி தான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கா தமிழ்நாட்டில்? இப்போது சாதி ஒழிப்புன்ற இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்கள் சாதியை வெளியில் சொல்லிக்கிற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்களான்னு கேட்குறேன். சாக்கடை சுத்தம் பண்ணுறது சாக்கடையில் இறங்கி தானே பண்ண முடியும். சாக்கடை சுத்தம் பண்ணி ஆகணும். நான் இறங்காத இது சாக்கடை தூரம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அதிலும் நான் பாதிக்கப்பட்டவன், என் மேலே சேறு இருக்குது, என் மேலே காயங்கள் இருக்கிறத நான் காட்டி தானே பண்ண முடியும். காட்டுறதுக்கு பேர் நான் சாதியை காட்டிக்கிற நேரத்தில் இல்லை, நான் யாருன்னு பாருங்கள், நான் இப்படி இருக்கிறேன் பாருங்கிறத காட்டின பிறகு தான் பாதிக்கப்பட்டவன்றதை நான் தான் சொல்ல முடியும். என்னுடைய வழிகளை, என்னுடைய வேதனையை நான் தான் சொல்ல முடியும், நான் காட்டிக்க முடியும். வேறு யாரும் அங்கேருந்து தேவதூதர் வர மாட்டாங்க. தேர்தல் அரசியல் அதெல்லாம் உங்களுக்கு இல்லை? இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் அரசியல் நாங்கள் பங்கேற்கலை. நபர்கள் அடிப்படையில் தான் எல்லா கட்சியும் ஒரே மாதிரி பார்வை தான் எங்களுக்கு. வேட்பாளர் யார் நல்லவர், இல்லை நமக்கு யாரு சாதகமாக இருப்பார், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு சப்போர்ட்டும் ஒரு கட்டத்தில் அப்படி பண்ணிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் எங்களோட கோரிக்கை வைப்போம், யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதிர்ச்சி வச்சுருந்தோம். தலித் மக்கள் முன்னணியும் வன்னியர் சங்கமும் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியை உருவானாங்க. அப்போது தலித் மக்கள் முன்னணி சார்பாக மறந்த தலித் எல்மன் அவருடைய பொதுச்செயலாளர் இருந்தார், உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போது அவர் தேர்தலில் பங்கெடுக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. தலித் மக்கள் முன்னணி சார்பாகவும் பள்ளிப்பட்டு, அரக்கோணம், திருத்தணி, ஸ்ரீபெரும்புதூர், சிதம்பரம் இது தொகுதிகளில் தலித் மக்கள் முன்னணி சார்பாக தான் நின்னாங்க. ஆனால் ஒரு அரசியல் இது ஒரு பங்கேற்பு இருந்ததை தவிர அரசியல் கட்சியாக பங்கேற்கலை. நீங்கள் இந்த அமைப்பில் தலைவராக பொறுப்பேற்று எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 2 வருஷம் ஆகுது. இந்த 2 ஆண்டுகளில் உங்களுடைய அமைப்பை எந்த அளவிற்கு விரிவுபடுத்தி இருக்கிறீர்கள்? எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கொண்டு போயிருக்கீங்க? திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் மாவட்டங்களில் விரிவுபடுத்தியிருக்கிறோம். ஏற்கனவே இருந்ததை பழைய இந்த அமைப்பு தலித் எழில்மலை, அரக்கோணம் மோகன், தங்கவேலு வாணிதாசன் போன்ற தலைவர்களால் இருந்தது. இப்போ எல்லாமே என்ன பண்ணாங்க, அப்போவே பிரிஞ்சுட்டாங்க. அதில் தலித் எழில்மலை இறந்து போயிட்டார். ஆனால் மோகன் அண்ணா தலித் மக்கள் விடுதலை முன்னணி தனியாக அவர் இயங்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ
பழைய தலைவர்களையும் இளைஞர்களையும் வந்து நாங்கள் திரட்டி தொடர்ந்து நாங்கள் தலைவராக 2 ஆண்டுகள் பணி செய்கிறீங்க, உறுப்பினராக எத்தனை ஆண்டுகள் இருக்கீங்க அதில்? எனக்கு தெரிஞ்ச நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து உறுப்பினர் தான். 30 ஆண்டுகள்? ஆமாம். பார்க்குறதுக்கு இளைஞர் மாதிரி இருக்கீங்க. எனக்கு 52 வயசு ஆகுது. சரி, இதை வந்து வச்சு மகிழ்ச்சி. அது இப்போது தலித் தொடர்பாக, தலித் மக்கள் தொடர்பாக நிறைய அமைப்புகள், நிறைய கட்சிகள், அதுவும் நீங்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் இருப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இலங்கையில் இந்த கடைசி வரைக்கும் யுத்தத்தை நடத்துகிற அமைப்பு விடுதலை புலிகள் அமைப்பு தான், உங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்னாடி 100க்கும் மேற்பட்ட போராளி குழுக்கள் இருந்தது. வழியை சொல்கிறதுக்கு அவன் எந்த வீட்டில் வறுமை இருக்கிறதோ, எந்த குடும்பத்தை, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் இல்லை ஒரு மருத்துவர் இல்லை ஒரு நல்ல பெரிய பணக்கார வீட்டில் யார் வீட்டில் என்ன பிரச்சனை யாருக்கும் வெளியே தெரியாது. ஆனால் ஒரு ஏழை வீட்டில் தான் டெய்லி சண்டை நடக்கும். ஆட்டோ ஓட்டுக்கிட்டில் இல்லை கூலிக்கு வேலைக்கு போகிற வீட்டில் தான் மனைவிக்கும் கணவனுக்கும் தயாராக இருக்கும், புள்ளிக்கும் அப்பாவுக்கும் தயாராக நடக்கும், அண்ணனுக்கும் தம்பிக்கும் தயாராக நடக்குன்ற மாதிரி. ஏன்னா வறுமை சமுதாயத்தில் ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்களோட பிரச்சனை தான் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். பணக்காரங்க வீட்டில் தப்பே நடந்தால் வெளியே தெரியாது. எனவே எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளும், இப்படி போனால் ஜெயிக்க முடியும், இப்படி போனாக்கா அந்த வறுமையை ஒழிக்க முடியும், இப்படி போனால் நம்முடைய பிரச்சனை தீரும் அப்படின்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது சகஜம்தான். நிச்சயமாக நான் வந்து ஒன்றிணைத்துக்கான காலங்கள் அது காலம் தான் தீர்மானிக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், எந்த தலித் அமைப்பும் தேர்தலில் பிரிஞ்சிருந்தாலும் நாங்கள் பிரித்ததில்லை. இங்கே இருக்கிற கட்சிங்க தான் பிரிச்சுருவாங்க எங்களை. நாங்கள் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய தலைவர் அம்பேத்கர் எங்களுக்கான வழிகாட்டி பகவான் புத்தர் என்பதில் எல்லா அமைப்புகளும் தெளிவாக இருக்கிறது. அதனால் எத்தனை அமைப்பு இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த காலத்தின் கட்டாயம் வந்து தான் தீரும். இப்போ தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சில தலித் தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பாதுகாப்பெல்லாம் சரியாக இருக்கா? உங்களுக்கான எதுவும் அச்சுறுத்தல்லாம் எதுவும் இருக்கா? சரியான நேரத்தில் வந்து கேள்வி கேட்குறீங்க. அண்மையில் தான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு பாதுகாவலர் இருந்தவர், எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சகோதரன் இருந்தவர், தலைநகரில் அதுவும் முதல்வர் தொகுதியில் ஒரு ஆற்று மாதிரி இடத்துல வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த கேள்வியை கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி ஆரிய சங்கரன் ஒரு பெரிய தலைவர் இருந்தார், அவரும் இப்படி தான் இறந்து போயிட்டார். நீங்கள் காங்கிரஸ், பிஜேபி இல்லை திமுக, அதிமுக இல்லை கம்யூனிஸ்ட்டு கூட இன்றைக்கி ஒரு 10 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணால் கூட 4 போலீஸ் நிற்பாங்க. ஆனால் தலித் அமைப்புகள் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி, ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் நடத்தினாலும் போலீஸ் பாதுகாப்புக்கும் வரமாட்டாங்க, பாதுகாப்புக்கும் தான் வரமாட்டாங்க. அதே அவங்களோட பார்வையில் நாங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் போராடுபவர்கள் தான். இன்றைக்கு கூட இவர் அண்ணாமலைக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை தேசிய கட்சியினுடைய தலைவர், ஆளுங்கட்சியினுடைய தலைவர் ஆகிட்டு. ஆம்ஸ்டாங் அண்ணன் அவரும் தேசிய கட்சியினுடைய தலைவர் தானே. எந்த தலித் தலைவர்கள், அண்ணன் திருமாவளவன் கூட பார்த்தோன்னா நிறைய முறை போயிட்டு காவல்துறை அணுகி அரசு அணுகின பிறகு தான் அந்த பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தலித் தலைவர்களே எல்லா அரசுகளுமே ஒரு தலைவர்களாகவே பார்க்குறது இல்லை. எங்கள் உயிர் அதே மாதிரி தான் எங்களோட மக்களுடைய நிலையும் அப்படி தான் இருக்குது. எங்களுடைய இந்த அரசும் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியும் எங்கள் மீது என்ன பார்வை வைத்திருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் எங்களுக்கான பாதுகாப்பும் அவங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்களுக்கும் பிரமுகர்களுக்கும் அது சார்ந்த அவருடைய துணை அமைப்புகள், இந்து முன்னணி, இந்த மாதிரி நிறையா இருக்காங்கல்ல, இதனுடைய ஆளுமைகள் அல்லது தலைவர்களுக்கும் ஆதிக்க சக்திகள், ஆதிக்க சாதிகளின் கூட சொல்லலாம், அப்படிப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு பிஎஸ்ஓ அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுடைய, அதாவது தலித் மக்களின் தலைவர்களுக்கு ஏன் கொடுக்கப்படுவதில்லை என்று நினைக்கிறீர்கள்? அதான் அவங்க பார்வை அவ்வளோதான். எப்படி அவங்க பார்வை இவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியாகவும் மதிக்கிறதில்லை. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இவங்க வந்து பாருங்களேன். இப்போ ஒரே ஒரு இஷ்யூக்கு தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துங்கிறவங்க தலித் அமைப்புகள் தான் இருப்பாங்க, வெற்றி பெறவே பெறாது. ஆனால் கோரிக்கையே வைக்காமல் மற்றவங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறும். இது வந்து இந்து நாடு அப்படின்ற பார்வை எல்லாருக்குமே இருக்குது. இந்த இடபிள்யூஎஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுத்த மாதிரி யாருமே கேட்காம. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பஞ்சம் எல்லா தலித் தலைவர்களும் நீங்கள் பேசியிருப்பீங்க. இன்றைக்கு வரைக்கும் வருட கணக்கில் பஞ்சம் நிலத்தை மீட்டு கொடுங்க, வேங்க வயல் பிரச்சனை தீர்த்து கொடுங்க, இடஒதுக்கீடு அமல்படுத்துங்க என்று தொடர்ச்சியாக நீங்கள் கேட்குறீங்க.
அதாவது அதை செயல்படுத்தக்கூடிய இடத்தில் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் இருக்கார். அவர் ஏன் அதை செய்யலைன்னு நினைக்கிறீங்க? வேங்க வயலுக்கெல்லாம் இன்னும் ஒரு தீர்வு கிடைக்கலையே. முதல் நாள் அவர் ஒரு போராட்டத்தை அறிவித்தார். வேங்க வயல் பிரச்சனை நடந்த உடனே முதல் நாள் போராட்டம் அறிவித்தார். அதையே மாற்றிட்டு கவர்னர் வந்து தமிழ்நாடு இல்லை தமிழ்னு சொன்னார் அப்படின்னு அந்த போராட்டத்துக்கு முதல் நாள் அதை நடத்தின பிறகு தான் இதை நடத்தினார். அவருக்கு ஒரு கூட்டணி கட்சி ஆளுங்கட்சி ஏதோ ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கலாம். அதனால் அந்த பிரச்சனை அப்படியே இன்னைக்கு வரைக்கும் நிற்குது. உங்களை போன்ற அமைப்புகள் அதில் அந்த அந்த தீர்வு நோக்கியே செல்லாததற்கு காரணம்? சார் நாங்கள் வந்து அதிகாரத்தில் இல்லை சார். இப்போ நீங்கள் தான் சொன்னேன், நீங்கள் வலியுறுத்தலாம் இல்லையா? நீங்கள் வலியுறுத்தலாம், போராட்டம். எந்த அமைப்பு போராடல, ஈவன் விடுதலை சிறுத்தைகள் உட்பட இன்றைக்கு வரைக்கும் எங்கே கூட்டம் நடந்தாலும் வேங்கவேலை பற்றி பேசாத அமைப்புகள் யாருமே இருக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள், புரட்சி பாரதம், பிஎஸ்பி தொடங்கி எல்லா அமைப்புகளும் அரசியல் கட்சியும் பேச மாட்டாங்க. எங்கள் அமைப்புகள் தொடர்ச்சியாக எங்கள் பிரச்சனை தீர வரைக்கும் நாங்கள் குரல் கொடுத்துருந்தா இன்றைக்கி வரைக்கும் இருப்போம். இன்றைக்கி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறோம். அவங்க அதை வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்னா பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதில் சில தலித் தலைவர்களே உள்ளே இருக்கிறாங்க, அவங்களும் அதுக்கு வந்து உடந்தை அப்படின்ற. நிச்சயமாக இல்லை. இது வந்து குற்றவாளிகள் தலித்தாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம். திரட்டில் போயிட்டு கொலைக்காரனில் போய் கொள்ளடிக்கிறவங்க போயிட்டு அவனுக்கு ஜாதி இருக்குதா, மதம் இருக்குதா, பணமோ வன்மம் மட்டும்தான் இருக்கும். யாருக்கு ஒன்று யார் ஒன்று கைக்குள்ளே இருப்பான். தலித் தலைவர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க, நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. இந்த கொலை வழக்கில் எஸ்சி எஸ்டி என்று பிரிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. அதை பற்றி உங்கள் கருத்து? அதாவது எஸ்சி எஸ்டின்னு 2 பிரிவாக அதை பிரிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வை அல்லது எஸ்சி எஸ்டி. ஸோ இப்போ அந்த ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி இவங்கெல்லாம் எஸ்டியில் வராங்கன்னு சொல்கிறீங்களா? அதை வச்சு அப்படி ஒரு விவாதமே இது வரைக்கும் நான் கேள்விப்படலையே. அப்படியும் பேசுகிறாங்க. அப்படின்னு பேசுகிறாங்களா? அது தவறானது. ஆனால் தான் சொல்கிறேன், கிரிமினல்ஸுக்கு அவங்க வந்து எஸ்டியாக இருப்பான், எஸ்சியாக இருப்பான், பிசியாக இருப்பான், எம்பிசியாக இருப்பான், முற்போக்கு சாதியை சேர்ந்தவனும் இருப்பான். அவங்களுக்கு வந்து அதில் ஜாதி மதம் எப்படி பாலியல் தொழிலாளர்கள்கிட்ட போகிறதுல சாதி மதம் பார்க்க மாட்டாங்க, அது மாதிரி தான் இதுவும். அதனால் வந்து இந்த பார்வை அரசியல் பார்வை உண்டு. உங்களுடைய தலித் அமைப்புகள் எல்லாம் இணைந்து ஒரு தலித் கட்சியை தமிழ்நாட்டின் அரியணையில் ஏற்றும் அளவிற்கு நீங்கள் எதுவும் முன்னேற்பாடுகள்லாம் பண்ணுறீங்களா? இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் கூட பட்டியல் சாதிகள் கூட்டமைப்புன்னு உருவாக்குறாங்க. சரி, கூட்டணியை உருவாக்குவாங்க. ஆனால் அதை உடைக்கிற வேலையை யார் பண்ணிப்பாங்கன்னாக்கா இங்கே இருக்கிற பெரிய அரசியல் கட்சிகளும் ஆதிக்க சக்திகளும் சேரவே விட மாட்டாங்க, ஒன்றிணைவும் சேரவே விட மாட்டாங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் ஒருங்கிணைவோம், எல்லாமே இப்போ தூக்கி போட்டு ஒரு ஒன்றிணைறதுக்கான அதுக்கு முடிவு தான் என்னன்னு நினைக்கிறீங்க? காலம் இல்லை, நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக இப்படி தான் நினச்சிக்கிறாங்க, காலம் ஃபுல்லாக உடச்சுன்னு சொல்லிட்டு. நேற்று வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளோ இல்லை புரட்சி பாரத அமைப்போ இல்லை பிஎஸ்பி போன்ற அமைப்புகளோ இல்லை எங்களை போன்ற தலித் மக்கள் போன்ற அமைப்புகளுக்கோ மீடியா வெளிச்சமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, காங்கிரஸ் பிஜேபி 10 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா தலைப்பு செய்தியை காட்டுறாங்க. நாங்கள் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் பண்ண காட்டுறதில்லை. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறினே வருது. அந்த சூழலுக்கு நாங்கள் உருவாக்கும். நிச்சயமாக புரட்சியாளர் அம்பேத்கரோட வழியில் அவர் காட்டிய பாதையில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து தான் இருக்கும். ஆதிக்க சக்தியும் அரசியல் கட்சியும் தங்களுடைய நிலையை மாற்றிக்கிற சூழல் நிச்சயமாக வரும். பொது தொகுதிகளில் எஸ்சி மக்களுக்கு வேட்பாளர்களுக்கு இடம் கொடுக்க அந்த பெரிய கட்சிகள் ஏன் முன்வருவதில்லை என்று நினைக்கிறீர்கள்? தனி தொகுதியில் கொடுத்துறாங்க, அது கட்டாயம் கொடுத்தாகணும். அவங்க கொடுக்கல சார், அம்பேத்கர் கொடுத்தது. ஆமாம், அம்பேத்கர் கொடுத்து மற்ற இடங்களில் பொது தொகுதிகளில் ஏன் கொடுக்கல? அதிமுகவும் கம்யூனிஸ்டும் கொடுத்துருக்காங்க. திராவிட மாடல்காரங்க கொடுக்கவே மாட்டாங்க. பிஜேபி இப்போ பாருங்கள், நம்ம அந்த ராமர் கோவில் கட்டினாங்களே, அந்த அயோத்தி தொகுதியிலேயே வந்து பொது தொகுதி தான் அங்கே கொடுத்துருக்காங்க. தன்னை உண்மையிலேயே தலித்துகள் பொது தொகுதியில் வெற்றி பெறணும், சாதி பாதம் இல்லாமல் அவர்களும் இந்த சமமாக கட்சியில் வந்து தலைவர்கள் தான் அவன்கிட்ட எண்ணெய் இருக்கிறவங்க கொடுப்பாங்க.
சும்மா பேச்சுக்கு திராவிட மாடல் பெரியார் மன்னன் சொல்ல கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற திராவிட மாடல் ஆட்சி என்பது சும்மா உங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்ல வரீங்களா? என்ன கேட்டிங்கன்னாக்கா ஒரு 3 மார்க் போடுவோம் உங்களுக்கு. 100க்கு 3 மார்க். டாக்டர் ராமதாஸ் சொல்லுவார் இல்லையா, 0 மார்க்குன்னு. நான் 3 மார்க் போடுவேன். 1 மார்க் இந்த காலையில் ஒரு காலை உணவு திட்டம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதை நான் பாராட்டுறேன். 2வது இந்த ஊனமுற்றவர்களெல்லாம் வந்து தங்கள் உறுப்புகளை தானம் செய்யறேன், அதாவது இந்த மூளைச்சாவு அடைந்தவங்கெல்லாம் தானம் பண்ணலாம், அவங்களுக்கு அரசு மரியாதைன்னு சொன்னாங்க பாரு. அது மீதி எல்லாத்துக்கும் சேர்த்து 1 மார்க். இவ்வளோ தான் இவங்க. மீதி 97% இவங்களுக்கு எங்களுக்கு எதிராகவும் இந்த மக்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய எண்ணை சொல்லிட்டீங்க 97ன்னு. ஆமாம், அதற்கான விவரங்கள் என்ன, எந்தெந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு? இது கேட்கணுன்றதுக்காக தான் அதை சொன்னேன். சரி, நான் எந்த கொம்பனும் ஆட்சி நடத்த முடியாத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை நான் நடத்தினுங்கிறேன்னாரு இப்போ இருக்கிற முதலமைச்சர். சரி, இதுக்கு பேர் தான் திராவிட மாடல். இதை இந்தியாவே ஃபாலோ பண்ணுதுன்றார். இது பெரியார் மண்ணு அப்படின்னார். இது வந்து சமூக நீதி மண்ணுன்றார். இந்தியாவிலே ஜாதி கலவரம் அதிகமாக எங்கே நடக்குது தெரியுங்களா? தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே இவர் ஆட்சியில் மட்டுமா நடக்குது? தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. இவர் தான் திராவிட மாடல்னு சொல்றாரு, இவர் தான் பெரியார் மன்னன் சொல்றாரு, இவர் தான் சமூக நீதி மன்னன் சொல்றாரு. நான் மற்றவங்களை கேள்வி கேட்கல, நீங்க தான் கேள்வி கேட்குறீங்க. நான் உங்கள்கிட்ட தான் பதில் சொல்ல முடியும் இல்லையா? இருக்கும். ஆனால் இவ்வளோ மோசம் கிடையாது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறேன். இங்கே மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதி கலவரம் 16.92% அதிகரிச்சிருக்குது. எங்க? எந்த மண்ணில்? எந்த மண்ணில்? பெரியார் மண்ணில், சமூக நீதி மண்ணில். இந்தியாவிலேயே வந்து மலக்குழி மரணம் இருக்கு இல்லையா, சுத்தம் பண்ணுறாங்களே, அங்கே அதிகமாக செத்து போகிறது எங்கே தெரியுமா? இந்தியாவில் தான். அங்கே வந்து 30 லட்சம் மலக்குழி மரணம் ஏற்பட்டால் 30 லட்சம் ஒரு ஆளுக்கு தரணும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. இது வரைக்கும் 282 பேர் செத்து போயிருக்காங்க. 282 பேருக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்துருக்கணும்? தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டாங்களா? பேச்சுக்கு பேச்சு தமிழ்நாடு சமூக நீதி மண் திராவிட மாடல்னாலே இதுக்கு பேர் திராவிட மாடலாம். இதுக்கு இவர்களுக்கு நான் 97 மார்க்கு மைனஸ் மார்க் போடுறேன். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்ல தவிர என்ன சொல்லுங்கள். வேறு எந்தெந்த வகையில் உங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கலை, இந்த ஆட்சி உங்களுக்கான சாதகமாக இல்லை என்று நினைக்கிறீர்கள்? இந்தியாவிலே தொழிற்சங்கம் எங்கே அதிகமாக இருக்குது தெரியுங்களா? தொழிற்சாலை 38,837 தொழிற்சாலை இந்தியாவிலே அதிகமாக எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு பணிகள் இடஒதுக்கீடு இது வேக்கண்டாக இருக்குது. அதை ஃபில் பண்ணால் தானே இடஒதுக்கீடு நாங்கள் உள்ளே போக முடியும். அதுவும் இல்லை. அதே மாதிரி தனியார் துறையில் இடஒதுக்கீடுன்னே கிடையாது. அப்புறம் எங்கேருந்து தான் நாங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பண்ண முடியும்? சொல்லுங்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சி உங்களுக்கான ஆட்சி அல்ல என்று சொல்ல வரீங்க. சார், நான் இப்போ வந்து இடஒதுக்கீடு சொல்லிட்டேன், சமூக நீதியும் சொல்லிட்டேன், சாதி கலவரத்தையும் சொல்லிட்டேன். சாதியை ஒழிக்கிறதுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் இல்லை, காந்தி உட்பட, பெரியார் உட்பட எதை சொன்னாங்கன்னாக்கா கலப்பு திருமணம் தான் சொன்னாங்க. கலப்பு திருமணமும் கலந்துணர்வுல மட்டும்தான் சாதியை ஒழிக்கினாங்க. இந்த இந்தியாவிலே ஆணவ படுகொலை அதிகமாக நடக்கிறது எங்கன்னா இங்கே தான், தமிழ்நாட்டில் தான். இது என்னது? இது நேர் எதிராக இருந்துக்குன்னு கருப்பு சட்டை போட்டுக்கணும். கலப்பு திருமணம் அதிகமாக நடைபெறுகிறது இங்கே தானே? இல்லை, அதான் நீங்கள் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கு போலுக்குது எல்லா இடத்துலையும். கலப்பு திருமணம் எங்கே அதிகமாக நடக்குது தெரியுங்களா? குஜராத்தில், மேற்கு வங்காளத்தில், பஞ்சாபில். தமிழ்நாட்டில் இலையிலே இல்லை. ஃபஸ்ட்டு பஞ்சாப், 2வது மேற்கு வங்காளம், 3வது குஜராத். இதெல்லாம் பெரியார் மண்ணா? நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து சமூக நீதி மண்ணா? அவங்க தான் திராவிட மாடல்னாங்களா? அதாவது பஞ்சாப் சொல்கிறீங்களே, ஒரு காலத்தில் வைக்கத்துக்காக போராடின போது, பெரியார் போராடிய போது பஞ்சாப்ல இருந்து அங்கே இருந்த ஆட்கள் வந்து சமைச்சு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கொடுப்பாங்க. பெரியாருடைய தாக்கம் அங்கேயும் இருந்திருக்கு.
பெரியார் தாக்கம் இருக்கிற இடத்துலயே கலப்பு திருமணமும் நிறைய இருக்கு, இங்க இல்ல. நிறைய இருக்கு. பெரியார் பிறந்த அதுக்கு மண்ணிலே எதுக்கு நீங்க அரச குறை சொல்றீங்க? அதுக்கு காரணம் அங்க ஆட்சியில் இருக்கிறவங்க அதை அமல்படுத்துறாங்க. இங்க ஆட்சியில் இருக்கிறவர்கள் போலியாக பேசிக்கொண்டு இந்த மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் இப்போ தொடர்ந்து நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, சமத்துவபுர திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லா மக்களையும் சமமாக வைத்து பார்ப்பதற்கு, அந்த ஒரே இடத்துல குடியிருப்பதற்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணாங்க தானே. எனக்கு ஒரு இது சிரிப்பாக வருது சார். சமத்துவபுரம் என்ன சார்? இப்போ திருத்தணி, இப்போ சென்னை சமத்துவபுரமா இல்லையா சார்? சென்னை சமத்துவபுரமா இல்லைங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் சென்னையில் தான் வசிப்பீங்க, நான் திருத்தணியில் வசிக்கிறேன். சமத்துவபுரம் ரியல் எஸ்டேட் போகிறாங்கல்ல, நிலத்தை கொள்ளடிச்சிட்டு விவசாய நிலத்தெல்லாம் காலி பண்ணிட்டு ரியல் எஸ்டேட் போகிறாங்களா? அது என்ன போகிறோம்? அது அதில் ஒன்லி எஸ்சி, ஒன்லி எஸ்டி, ஒன்லி பிசி, ஒன்லி எம்பிசி, ஒன்லி யாதவர், ஒன்லி முதலியார்னு சொல்கிறாங்க ரியல் எஸ்டேட் எல்லாம். அதுக்கு பேரே சமத்துவபுரம் தான். சமத்துவபுரம்னா எது தெரியுங்களா? இப்போ என் சொந்த கிராமம் முருக்கம்பட்டு காலனி இருக்குது, முருக்கம்பட்டு ஊருன்னு இருக்குது. ரெண்டு எண்ணிக்கை ஒன்றாவதோ அதுக்கு பேர் தான் சமத்துவபுரம். இன்றைக்கி வரைக்கும் சுடுகாடே சமத்துவம் இல்லையே. ஒன்று கூட கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் எங்கேயாவது சரி ஊர் ஒன்றா இருக்குதா? இந்த ஊரில் சமத்துவபுரம் ஆயிடுச்சு, இந்த ஊரில் சமத்துவபுரம் ஆயிடுச்சு யாரும் எங்கன்னு சொல்ல முடியுமா? புதுசாக ஒரு இடத்துல ரியல் எஸ்டேட் வைக்கிறாங்க, பாலாஜி நகர், கன்சாமி நகர், கண்ணகி நகர்னு வைக்கிறாங்க இல்லையா? அவன் துட்டு கொடுத்து அவன் யாரையும் கேட்குறதே இல்லை. அதுக்கு எதுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஃபண்டு? எங்கள் ஃபண்டு இல்லை, எங்களோட சிறப்பு உட்கொடுத்துட்டத்தில் இருக்கிற பணத்தை எடுத்து சமத்துவபுரம் உருவாக்கி அதில் எங்கள் மக்களுக்கு இடத்த கொடுக்காம 4 பேர் எல்லாரையும் சேர்த்துட்டு இது பேர் சமத்துவபுரம் அப்படின்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயம்னே எனக்கு தெரியல. எனக்கு இதுவே ஒரு வகையான மோசடி தான். பேரு தான் நல்லா இருக்குது. இன்னொன்று சொல்லிட்டு நான் என்னங்க, உங்களுக்கு நீங்கள் 97 மார்க் போட்டிங்களே, என்ன ஒன்று நடந்துச்சுன்னு? உங்களுக்கெல்லாம் அம்பேத்கர் தலைவர், எங்களுக்கு அவர் வந்து கடவுள்னு சொல்லக்கூடாது, எங்களுக்கு ரட்சகர். கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் அம்பேத்கர் சிலையை சிமெண்ட்டில் வைக்க முடியாத இடத்துல ஒரு ஊர் எது தெரியுமா? தமிழ்நாடு மட்டும்தான். இந்த மாநிலத்தில் மட்டும்தான் சிமெண்ட் சிலை வைக்க முடியாது. மற்ற எல்லா இடங்களிலையும் சிமெண்ட் சிலை வைக்கலாம். இப்போ நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து வெங்கலத்தில் சிலை வைக்கிறோம்னாக்கா 10 லட்சம் போகணும். இதை அந்த உத்தரவு போட்டது யார்? அம்மாவா? இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி இந்த எடப்பாடியா? இவர் தான். யார் அதற்கு காரணம்? எதற்காக அந்த சட்டம் போட்டாங்க? சிலைங்களை சேதம் பண்ணுறாங்க அப்படின்னு அது கூண்டு போட்டு. அதான் ஒரு பெருந்தலைவரை அவமானப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? இப்போ யாராவது உடைச்சிடுறாங்கன்னா அது ஒரு பெரிய அம்பேத்கர். அப்போ உங்களால் பாதுகாக்க முடியல. அதான் உங்களால் பாதுகாக்க முடியல. அம்பேத்கர் சிலைக்கு மட்டுமா அந்த பிரச்சனை? பக்கத்தில் நின்று இருக்க முடியும் காவல்துறையை வச்சு. என்னுடைய கணக்கு தவறான்னு எனக்கு தெரியல. இந்தியாவிலே அதிகமான சிலை இருக்கிறது அம்பேத்கருக்கு மட்டும்தான். அதே போன்று தமிழ்நாட்டில் அதிகமான சிலை இருக்கிறது அம்பேத்கருக்கு மட்டும்தான். ஒவ்வொரு காலனிலும் நாங்கள் போகிறப்பெல்லாம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் இருக்குதோ இல்லையோ, என்ன இருக்கணும்? அம்பேத்கர் சிலை இருந்தால் தான் கற்பி கிளர்ச்சி செய்ய ஒன்று சேரணும் உங்களுக்கு பாடம் சொல்ல முடியும். நீ வந்து மாரியம்மன் கோயில் கட்டாத, சர்ச்சு கட்டாத, ஜாத்திரை பண்ணாத, அம்பேத்கர் சிலை வைன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் எல்லா கிராமங்களும் அம்பேத்கர் சிலை வச்சாங்க. அதை தடுப்பதற்காக மட்டும்தான் திமுக தலைவர், அன்றைக்கு இருந்த திமுக தலைவர் இந்த சட்டத்தை போட்டார். நான் குற்றம் சாட்டுறேன். இப்போது தெலுங்கானா நான் கூட போய்ட்டு வந்தேன் சார். 125 அடியில் எவ்வளோ பெரிய சிலை சார் அது. ஆந்திராவில் அது அதோட பெரிய சிலை பார்க்குறதுக்கு உலக அதிசயமாக இருக்குது. ஆனால் இங்கே நான் எங்கள் சிலைங்கள்லாம் ஜெயிலில் இருக்குது சார். கஷ்டமாக இருக்குது. எங்களுடைய சிலைங்கள்லாம் எங்கே இருக்குது? பட்டா இடத்துல வெங்கலத்தில் சிலை வைக்கணும்னா 20 லட்ச ரூபா 25 லட்சம் செலவாகும். எங்கே சார் போகிறது நாங்கள் சிலை? இது வந்து இதுக்கு பேர் தான் சமூக நீதியா? இதுக்கு பேர் தான் பெரியார் மண்ணா? இதுக்கு பேர் தான் திராவிட மாடலா? சொல்லுங்கள். நீங்கள் சமத்துவபுரம்னு உருவாக்கிட்டு அதில் பெரியார் சிலை வைக்கிறாங்க, அண்ணா சிலை வைக்கிறாங்க, அம்பேத்கர் சிலை வைக்கிறது இல்லை. இல்லை சார், எந்த சமத்துவபுரத்திலாவது அம்பேத்கர் சிலை வச்சுருக்காங்களா? அண்ணா சிலை வைக்க வேணும்னு சொல்லலை, பெரியார் சிலை வைக்கணும். கூடுதல் நீங்களே வைக்கலன்னா, சமத்துவபுரத்திலே அம்பேத்கர் சிலை வைக்கலன்னா வேறு எந்த சிலை வைப்பாங்க? அம்பேத்கர் வந்து அனைத்து மக்களுக்கான தலைவர், நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர்னு சொல்கிறீங்களே. சமத்துவபுரம்ன்றப்போ அதை சேர்த்து வச்சுருக்கீங்க இல்லையா? அவங்களும் வைக்கிறது இல்லை, எங்களையும் சிலையை நிறுவுவதற்கு அனுமதி கொடுக்குறது. இது மிகப்பெரிய மோசடியாக நான் நினைக்கிறேன். எப்படி பஞ்சம பிரச்சனை இன்றைக்கி வரைக்கும் தீர்க்க முடியாது இருக்குதோ, அதே மாதிரி தான் இந்த சிலை பிரச்சனை எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வழியை நாங்கள் உணர்றோம். நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா எந்த காலத்துலேயும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டீங்க போல இருக்கு. அவங்களுக்கு எதிராகவே வேலை செய்கிறீங்களா நீங்கள்?
இது காலங்காலமாக எல்லாரும் எங்களை பார்த்து கேட்குறது இதுதான். ஏன் வந்து நீங்கள் வந்து திமுக வந்து எதிரியாக பார்க்குறீங்க? அண்ணா திமுக 2 பேரும் ஒரு எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்றது தான் எங்கள் பார்வை. ஆனால் இவர்களை விட இவர்கள் மோசம். எங்கேயாவது திமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் நீங்களே முதல்ல வந்தோடனே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் அப்புறம் வரேன். எங்கேயாவது திமுக மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் தலித்துகள் இருக்காங்க சார்? நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கா? இல்லை. பொதுத்துவ இதில் எங்கேயுமே நிற்க வைக்கல. இது எங்கள் தலைவர் தலித் ஏழுமலையை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் சிதம்பரம் தொகுதியில் தான் நின்று மந்திரி ஆனார். அதுக்கப்புறம் அண்ணா திமுக சேர்ந்த உடனே திருச்சியில் போயிட்டு அண்ணன் திரும்ப வந்து இப்போ தான் ஒரு வெல்லும் ஜனநாயகம் போட்டு போட்டார். அதில் போய் பேசின திமுக தலைவர் முதல்வர் வந்து இது சமூக நீதினு பேசினார். உண்மையிலே அவருக்கு பேசுறதுக்கு தைரியம் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அந்த தொகுதியை எம்பியை நிற்க வச்சது, பொதுவில் நிற்க வச்சது மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் தான். எங்கள் தலைவர் தலித் ஏழுமலையை நிற்க வச்சு எவ்வளோ பெரிய பெருமை அது எங்களுக்கு. இப்போ அந்த பார்வை மாறி இருக்கீங்களா? அவங்க கொடுத்தனால தான் இன்றைக்கி பேசுகிறோம். திமுக எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? கொடுக்கவே இல்லையே. இன்னொன்று இது இப்போ சபாநாயகர் இப்போ எங்கள் மாவட்டத்தில் கூட 2-3 மாவட்ட செயலாளர்கள் எஸ்சி, பக்கத்து மாவட்டத்துலேயும் எஸ்சி தான் இருக்காங்க. நான் இது வரைக்கும் கேள்வியே படலையே திமுகவில். ஒன்றிய செயலாளர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இப்போ இன்றைக்கி ஒருத்தர் சேலத்தில் ஒருத்தர் கோயிலுக்கு உள்ளே வந்து எங்கள் திமுகவில் ஆராசான்னு ஒரு பெரிய ஒரு பேராளுமை இருக்கிறாரு. அவரை எவ்வளோ உயர்த்தி வைத்திருக்கிறாங்க. அவர் முட்டாளாக இருந்தாக்க அவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவர் அறிவாள். நீங்களே சொல்லிட்டீங்க பேராளுமை. திமுகவுக்கு அவர் தேவை. அவர் திமுக வந்து அவரை வளர்த்து விட மாட்டாங்க. அவர் கேஸில் அவரே வாதாடி வெற்றி பெற்ற ஒரு திறமைசாலி, நல்ல வழக்கறிஞர். அவர் பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட். அதனால் சரி, இப்போ திமுகவை திட்டினதெல்லாம் போதும், அடுத்த இடத்துக்கு வாங்க. ஆமாம், சொல்லுங்கள் சார். பாரதிய ஜனதா கட்சி இங்கே உள்ள தமிழ்நாட்டு தலைவரை மாற்றப்போகிறது. நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் அதற்கான அந்த போட்டியில் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசப்படுகிறது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அவங்க சொல்கிற வேலையை இவர் செயல்னா மாற்றிடுவாங்க. அவர் தப்பான தலைவர்னா மாற்ற மாட்டாங்க. அவர் அவங்க ஆர்எஸ்எஸ் கொடுக்குற அஜெண்டாவை சரியாக இம்ப்ளிமெண்ட்டில் இவர் பண்ணலன்னு சொன்னால் அவரை மாற்றுவாங்களே தவிர, அவர் நல்லா இருந்தாலும் அவர் தான் வச்சுட்டு இருப்பாங்க. அவர் சரியில்லைனாலும், அவருக்கு பேச தெரிஞ்சாலும், பேச தெரிஞ்சாலும், இல்லை ஜோக்கர் மாதிரி பண்ணாலும் அவரை மாற்ற மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் கொடுத்த அஜெண்டாவை அவர் இங்கே தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அவரை மாற்றுவாங்க. அப்போ அவர் பண்ணலன்னு அர்த்தம். அது எங்களை பற்றி ஒன்றும் கவலை. எங்களுக்கு யார் வந்தாலும் ஒன்று தான். இப்போ அண்ணா ஜெயலலிதா அவங்களெல்லாம் அவர் விமர்சனம் பண்ணார். அதனால தான் இங்கேருந்து அந்த கூட்டணி பிரிந்தது அப்படின்லாம் ஒரு பேச்சு. அதெல்லாம் சும்மா காரணம் சார். அவங்க விமர்சனம் பண்ணுன்னா விமர்சனம் பண்ண, இவர் ஒன்றும் இவர் ஒரு வார்த்தை கூட சுயமாக பேசுகிற தைரியம், துணிச்சல் தமிழ்நாடு பிஜேபி தலைவர்களெலாம் இருக்காது. நிச்சயமாக இருக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு காரணம் வேணும். அவங்களுக்கு ஒரு காரணம் வேணும். என்ன இதுக்கு முன்னாடி பேசுனதே இல்லை அவர். இப்போ அந்த ஒன்றியத்தில் இருக்கிற பிஜேபி தலைவர்கள் பேசுகிறது தான் அவங்க பேசுகிறாரு. அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ பொம்மை. ஆமாம், அதில் என்ன சார் மாற்று இல்லை. திடீர் சரி சார், பிஜேபியில் இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க வானதி சீனிவாசன், நயினானந்தராவது ஏடிஎம்கிலிருந்து போனவர். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருக்காங்க. அவங்கள தலைவரை போடுறது இவர் என்ன பெரிய அப்படியேப்பட்ட கிங் மேக்கர் இவர். அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பழைய தலைவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போடாமல் அண்ணாமலையை தலைவரை ஆக்கி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்தார்னா மொத்தமாக மாற்றிடுவார். அவர் ஏற்கனவே கர்நாடகாவில் புலி மாதிரி இருந்தார். இப்போ அவர் எளியே இருந்தாருன்னா நியூஸ் போட்டுங்கிறாங்க. எப்பவுமே வந்து இப்போ 2 பெரிய அதிகாரிகள் அண்ணாமலையும் சசிகாந்த், அவங்க 2 பேரும் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாங்க. இதில் அவர் சசிகாந்த் அவர்கள் வெற்றி பெற்றார். அதிகமான வாக்குகள் வேறு வாங்கி வெற்றி பெற்றார். இவரால் ஒன்றும் பண்ண முடியல. இதில் உள்ள வேறுபாடு என்ன காரணம், அதெல்லாம் சொல்லுங்கள் சார். அவங்க தலைமை வந்து இவருக்கு வந்து முக்கியத்துவம் தராங்க. அண்ணாமலைக்கு காங்கிரஸ் தலைமை இவருக்கு முக்கியத்துவம் தரணும். அவர் ஐஏஎஸ் ஆச்சு, நல்ல ஒரு பிரில்லியன்ட்டு பயன்படுத்திக்கணும். தாத்துப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். ஏன்னா அவர் ஆனால் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் வெற்றி பெற்றார். அவர் கூட திறமையான தான் சொல்கிறாங்க. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா தான் அவர் இந்த மக்களுக்கும் இந்த கட்சிக்கும் எப்படி இருக்கான்னு தெரியாது. அது அவங்களுடைய உட்கட்சி. இல்லை, இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, அவர் வெற்றி பெற்று விட்டார்.
அதாவது ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து வந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றுட்டார். ஆனால் இவரால் பெற முடியலையே, என்ன காரணம்னு கேட்குறேன். அண்ணாமலையினால் அதை ரீச் பண்ண முடியலையே. சார் அண்ணாமலை யாருன்னா யாருக்குமே தெரியாது சார். அண்ணாமலை யாருக்குமே தெரியாது. திடீர்னு வந்து அவர் வந்தோடனே மக்கள் இன்றைக்கி அப்படியே வரலாறு திரும்பும் 40 இப்போ நீங்கள் வந்தோடனே கேட்டீங்க நீங்கள் எத்தனை வருஷம் சார் இந்த அமைப்பில் இருக்கீங்க. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அடித்தட்டு மக்கள் மத்தியில் வேலை செஞ்சுக்கலாம். ஒரு வெறும் மீடியா வெளிச்சத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து பெரிய தலைவராகவும் அரசியல் மாற்றத்துக்கு கொண்டு வந்துட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அவர் அப்படியே ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அவர் பெரிய அரசியல் தலைவர். ஐபிஎஸ் இல்லை, பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த மக்கள் மத்தியில் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் உண்மையை நேசித்த தான் இந்த மக்களுக்கு வேலை செய்ய முடியும். அப்படி வேலை செஞ்சது தான் அவங்க மக்களுடைய ஆதரவு பெற முடியும். சும்மா வெறும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் பண்ண முடியாது. அவர் கூட வாய்ப்பு இருக்குது, அண்ணாமலை சார் கூட வாய்ப்பு இருக்குது. வேலை செஞ்சார்னா வெற்றி பெறுவார், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாடு அதுலேயும் அவர் பிஜேபியில் இருக்கார் இல்லையா, எந்த காலத்தில் வெற்றி பெற முடியாது தான். அவர் காங்கிரஸ் இருந்தால்தான் தான் அவர் ஜெயிச்சார். தமிழ்நாட்டில் அண்ணாமலையால் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கிறது, வாக்கு விகிதத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரை வந்து சாதாரணமாக எப்படி எடை போடுறீங்க? நிச்சயமாக வளரல, நிச்சயமாக வளரல. நீங்களே எங்களை விட ஊடகவியலாளர் நீங்களே ஒரு கணக்கு போட்டு பார்ப்பீங்க. 4-5 பேர் பிரிச்சுட்டு இன்னும் சுயமாக நின்று தன்னிச்சையாக பிஜேபி நின்று இதுதான் எங்கள் ஓட்டுன்னு காட்டும் அன்றைக்கி சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சியும் மற்ற கட்சிகளும் வாங்கிக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. இவங்களுக்கு ஓட் பேங்கே கிடையாது. இவங்களை பிரிச்சுட்டு இன்னொருத்தர் முதுகில் ஏறி தான் இவங்க சவாரி பண்ணிப்பாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு தோற்றம், அவ்வளோதான். இப்போ வன்னியர் இடஒதுக்கீடு 10.5 விழுக்காடு எடப்பாடி அவர்கள் கொடுத்தார், பின்னர் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் இப்போ ஒருத்தர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்காரு, அந்த 10.5 விட அதிகமான இடங்களை வன்னியர்கள் வைத்திருக்கிறார்கள், அவங்க வந்து பதவிகளில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இதுக்கு தான் சாதிய வாரி கணக்கெடுப்பு வேணும்னு நம்ம கேட்குறோம். அவர் சொல்கிறது ஒன்றா இருக்கலாம், இல்லை டாக்டர் ஐயா சொல்கிறது கூட இருக்கலாம். நீ கணக்கே எடுக்க மாட்டேங்கிறீங்களே. பீகார் எடுத்துட்டாங்க, ஒரிசா எடுத்துட்டாங்க, ஆந்திரா சொல்லணும். நீ ஏன் சாதிவாரி கணக்கு எடுக்க மாட்டேங்கிற? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இல்லை அப்போ சொல்லுங்கள். அப்போ சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்? அது ஒன்றிய அரசு தானே எடுக்கணும். அந்த ஏன் சார் இப்போ பீகார் ஒன்றிய அரசு எடுத்தது, அவங்க ஒரிசா ஒன்றிய அரசு எடுத்தது. அதாவது அந்த கணக்கெடுப்பு இல்லை, இது வந்து ஒரு விசாரணை அந்த மாதிரி ஒரு இதுதான் சொல்கிறாங்க. அதாவது அதிகாரப்பூர்வமாக ஒன்றிய அரசு தான் அதை பண்ணணுன்றாங்க. இல்லை பீகார் ஏன் சார் நீங்கள் பீகார் எப்படி பண்ணுச்சு? பீகாரும் ஒரிசாவும் ஆந்திரா கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, கர்நாடகா கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. தமிழ்நாடு அதை பண்ணணும்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக பண்ணணும். அவங்க பண்ண மாட்டாங்க, நிச்சயமாக அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க இவங்க மேலே காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இடையில நிதி ஒதுக்கீடு பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு தரல. அதாவது சில இடங்களை பாரதிய ஜனதாவிற்கு கொடுத்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு நிதி உதவி நிறையா வந்திருக்குன்னு சொல்லி அன்புமணி சொன்னார். அதை பற்றி இல்லை, அவர் வந்து அதை ஜோக்கு மாதிரி சொன்னார். நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அது நிச்சயமாக வந்து பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு பிடிக்காத மாநிலங்களில் பழிவாங்கிற செய்கிறாங்க. நிதி ஒதுக்குறதுல தான் தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் தான் நிதியமைச்சர் இருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா எதோ ஒன்றா பண்ணிட்டு போகலாம். இப்போ பீகாருக்கும் ஒரிசாவுக்கும் அதிகமாக வந்து ஒதுக்குன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களோட தயவில் தான் ஆட்சி இருக்குன்னு. இவங்க நான் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அதிகமாக ஒதுக்கலாம். ஆனால் அவங்க நிச்சயமாக ஒதுக்குறதுக்கு கிடையாது தான். பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் நிதி அதிகமாக ஒதுக்கீடு பண்ணதுக்கு காரணம் அவங்க கூட்டணியில் இருக்கிறது. அவங்க தயவில் தான் சார் பிஜேபி கவர்மெண்ட்டே இருக்குது. அதனால கொடுக்குறாங்கன்றீங்க? நிச்சயமாக இத்தனை நாள் கொடுக்குறது அதான் காரணம். நான் பிஜேபி கவர்மெண்ட்டு வந்து எங்களுக்கு நிதி ஒதுக்கலன்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி இருக்கிற திமுக கவர்மெண்ட்டு. நாங்கள் கேட்குறோம், எங்களுடைய சிறப்பு உட்கூறு திட்டத்தை எங்கள் மக்களுக்கு ஒதுக்காமல் சமத்துவப்புறம்னு சொல்லுவோம், மகளிர் உரிமை தொகை திட்டம் மடை மாற்றம் பட்டீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? அதுவும் தவறு, இதுவும் தவறு தான். இப்போ 2 ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய ஆட்சியும் சரியில்லை, மாநிலத்தில் இருக்கிற சார் 2 பேரும் ஒரே மாதிரி சார். இவங்களுக்கு பேர் தான் சார் திமுக, இவங்களுக்கு பேர் தான் சார் சமூக நீதி, இவங்களுக்கு பேர் தான் சார் பகுத்தறிவு. சரி, 2 பேரும் ஒரே. பாரதிய ஜனதாவும் திமுக ஒன்று தான் சார். அம்மா ஆட்சி இருந்தால் வேறு சார். அது
அவங்க நான் ஒரு பாப்பாத்தின் சட்டமன்றத்திலே சொன்னாங்க. சொன்னாலும் சட்டமன்றத்தில் அப்படி சொன்ன பிறகு கூட அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களோட பிரச்சனைகளை வேறு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே அப்படி இல்லை. இப்போ நான் வந்தோடனே உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். 12 லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலத்தை இன்றைக்கி வரைக்கும் மீட்டு தர முடியல. எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் இவங்க ஆட்சியில் இருக்காங்க? இந்த முரசொலி அலுவலகம் அதற்கு முன்னாடி இருந்த அதிமுக அதை பண்ணலைல்ல. அது இருக்கட்டும் சார், அவங்களும் பண்ணல, அவங்களும் பண்ண மாட்டாங்க, இவங்களும் பண்ண மாட்டாங்க. முரசொலி அலுவலகம் பஞ்சம் நிலம்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் என்ன பண்ணார், மூலப்பத்திரத்தை காட்டுன்னு கேட்டார். இதில் பேசாத தலைவர்களே கிடையாது. இதை பற்றி பேசாத தலைவர்களே கிடையாது. இப்போது பஞ்ச நிலம் குறித்து ஏதோ ஒரு அறிவிப்பு எழுதுகிறாங்களா? யாருமே கேட்காத விஷயத்தை தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திட்டம். நான் முதல்வன், மக்கள் முதல்வன், உங்களை தேடி, எங்களை தேடி. இது எதுவுமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு உதவாது. எங்களுக்கு எந்த விதத்திலும் முன்னேற்ற எல்லாத்தையுமே பிரித்து கொடுக்க முடியும். இந்த இதெல்லாம் மொத்தமாக தானே கொடுக்குறாங்க. ஒரு நான் முதல்வன் திட்டம்னு மொத்தமாக தானே சொல்கிறாரு. சரி சார், இது எதுவுமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பயனுள்ளதாக இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறீங்களா? திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை வட்டம் ராஜநகர்ன்ற ஒரு கிராமத்தில் 32 வருஷமாக பட்டா கொடுத்து 32 வருஷம் ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் அளந்து கொடுக்கல. நடத்தாத போராட்டம் கிடையாது. அப்போ இந்த திட்டங்களை அங்கெல்லாம் அமல்படுத்தணும். நான் முதல்வன், உங்களை தேடி முதல்வர், இப்படி திட்டங்கள் இருக்குதுல்ல, இதெல்லாம் எங்கே நடத்தணும்னா எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே வந்தால் தான் அந்த பிரச்சனை தீரும். எல்லாமே ஷோ காட்டுறது, கணக்கு காட்டுறதுக்கு இருந்தாக்கா எப்படி திட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரும்? இப்படி குறைபாடுகள் உள்ள இந்த அரசு அடுத்த முறை, அதாவது 2026 மறுபடியும் அரசு அமைக்குமா இந்த கட்சி? நிச்சயமாக. நான் நீங்கள் முதலே சொல்கிறீங்க, அங்கே வந்த உடனே திமுக மேலேயே இருக்கிறீங்க. அது இல்லை. நிச்சயமாக இந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. அதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 100% எதிராக இருக்கிறார்கள். 100% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய திட்டம் ஒன்றுகள் கூட நான் அப்படியே சொன்னேன், பிஜேபிக்கும் இவங்களுக்கும் வேறுபடலை. பஞ்சம் நிலத்தை இது வரைக்கும் மீட்டு கொடுக்கவே இல்லை. ஆனால் இவர் நம்ம அமைச்சர் சேகர்பாபு இருக்கார் இல்லையா, அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. 5000 இருங்க ஒரே நிமிஷம், 5000க்கும் மேற்பட்ட இந்து அறநிலைத்துறை இடங்களை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், மீட்டிருக்கோம். யார் கேட்டால் யாரன்னா போராடினாங்களா? இந்து முன்னணியோ, ஏன்னா அவங்க தான் நாங்கள் தான் இந்துன்னு சொல்லிக்கிறாங்க. இந்து முன்னணியோ, ஆர்எஸ்எஸும், பிஜேபியும், இல்லை இன்னும் அந்த சபை இந்த சபை இருக்குது, அவங்க யாரன்னா போராடினாங்களா? நாங்கள் தான் போராடிக்கிறோம். பஞ்சமநிலத்தை மீட்டு கொடுங்க. 1 சென்ட்டு இது வரைக்கும் மீட்டு கொடுக்கல. ஆனால் 5000க்கும் மேற்பட்ட இந்து அறநிலைத்துறை நிலங்களை மீட்டுன்னு சொல்லிட்டு இது இந்து ஆன்மீக புரட்சின்னு சொல்கிறார் சேகர்பாபு. அதாவது பஞ்சமி நிலங்களை மீட்டால் நீங்கள் எடுத்துப்பீங்க, அந்த நிலங்களை மீட்டால் அது அரசுக்கு வரும்ல, அறநிலைத்துறைக்கு. அதனால் அது சொல்லி அரசு எடுத்து என்ன பண்ணுறாங்க? மக்களுக்கான சேவைகளை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கா? எல்லா மக்களுக்கும் தான் சார். இன்றைக்கி வறுமை கோட்டில் அதிகமாக இருக்கிறது 80% தலித்துகள் தான். கல்வியறிவு கம்மியாக இருக்கிறது தலித்துகள் தான். ஏழைகளாக இருக்கிறது தலித்துகள் தான். எங்களுக்கெல்லாம் போய் தாழ்த்தப்பட்ட மக்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான், தாழ்த்தப்பட்ட மக்களும் பெண்களும் முன்னேறினா மட்டும்தான் இந்த நாட்டினுடைய. நீங்கள் அடுத்தவங்களே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து, எல்லா இயக்கங்களும் அமைப்பும் ஒன்று சேர்ந்து ஆட்சியை பிடிக்கணுன்ற ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்கலையே. ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய வாக்குகள் இருக்குது, அமைப்புகள் நிறையா இருக்கீங்க. எங்கள் சூழல் சார் அந்த மாதிரி, எங்கள் சூழல் சார். நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரி, தலித் அமைப்புகள் இந்த மக்கள் மத்தியில் வேலை செய்கிற மாதிரி, தலித் அமைப்புகள் குரல் கொடுக்குற போன்று, தலித் அமைப்புகள் நடத்துகிற போராட்டங்களை போன்று எந்த அமைப்பு எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? குடிக்க தண்ணீர் இல்லை, குடியிருக்க மனை இல்லை, பிணம்புதிக்க சுடுகாடு இல்லைன்னு இன்றைக்கு வரைக்கும் வீதியில் இறங்கி போராடுகிற எந்த வன்னியர் சங்கமோ, முதலியார் சங்கமோ, யாதவர் சங்கமோ, இல்லை வேறு எந்த அமைப்பாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சொல்லுங்கள் சார் பார்க்கலாம். யாருமே இருக்காது. இன்றைக்கு வரைக்கும் இது ஒரு பிரச்சனையா? இது ஒரு பிரச்சனையே. இதெல்லாம் கவர்மெண்ட் சாதாரணமாக அரசுகள் செய்ய வேண்டிய பிரச்சனை. இதை அவங்க பண்ணாதனால தொடர்ச்சியாக நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டுருக்கோம். அதிகமாக போராட்டங்களே தலித் அமைப்புகள் தான் இன்றைக்கும் களத்தில் நின்று கொண்டிருக்கு. 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்க போகிறது அப்படின்னு
ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இருக்கலாம், அவர் சொல்கிறாரு. இருக்கலாம். அப்படி அது இருந்தால் நல்லா இருக்குமா, அது சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன? அப்படியா? நிச்சயமாக அதிமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைத்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் தான். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற ஒரு நடிகர் நிறைய உறுப்பினர்கள், அதாவது அதிக அளவிற்கு உறுப்பினர்களை சேர்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு வரவேற்பு இருக்குது. அடுத்த தேர்தலில் அவர் ஒரு முக்கியமான இடத்தை பெறுவார், அவர் இருக்கிற அந்த கூட்டணி வெல்லும், அப்படியெல்லாம் பேசப்படுகிறது. அவருடைய வருகையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, யார் வேணால் ஆட்சியத்துக்கு வரலான்னு. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. மறைந்த முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களே வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே யாருமே ஏற்றுக்கல. நீ வந்து களத்தில் நின்று போராடு, இந்த மக்களுக்கு வேலை செய். அரசியல் களம் என்பது மக்களுக்கான போராட்டம். இவர் தான் ரசிகர் மன்றத்து மூலமாக நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தியிருக்காரு. ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் ஒரே ஒரு போராட்டம் சொல்லுங்கள் சார், டக்குன்னு சொல்லுங்கள் சார் பார்க்கலாம். நான் என் போராட்டத்தை சொன்னேன்னா புத்தகம் இல்லை, டெய்லி போராட்டம் தான் பண்ணிங்கன்னா ஒரு போராட்டத்தை சொன்னீங்களா? சினிமா நடிச்சார், நேராக வந்து அரசியலுக்கு வேறு, நேராக முதலமைச்சர் வந்துடணும், களத்துக்கு வேலை செய்யுங்க, களத்தில் வேலை செய்யுங்க. எம்ஜிஆர் வந்துட்டார், எம்ஜிஆர் வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் வந்து திமுக பொருளாளர் வந்திருக்காரு, அவர் எத்தனையோ போராட்டங்கள் நடத்திருப்பார். நீ நேராக வராரு, 4 படம் ஒன்று முதலமைச்சர் என்ன, இந்த மக்களோட பிரச்சனை என்ன தெரியும் உங்களுக்கு? இல்லை, அவருடைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தளபதி அவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார், படங்கள்லாம் அதிகமாக. சார், எங்கள் அமைப்பு தலைவர் தோழர்களை கேட்டு பாருங்களேன், எங்கள் அண்ணன் தான் பெரிய லீடரு, அவர் என்றைக்கு இருந்தாலும் இந்த மக்களுக்கு போராட்டத்துக்கு பொதுமக்கள் பார்வையிலே நீங்கள் உங்களை கொஞ்சம் பேருக்கு தெரியலாம். ஆமாம், ஆனால் அவர் மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க தெரியுது, வெளி மாநிலங்கள்லையும் தெரியுது. அப்படிப்பட்ட வடிவேலு கூட 10 பேருக்கு தெரியும். இல்லை, அப்படிப்பட்ட ஒரு புகழ் வடிவேலு கூட 10 பேருக்கு தெரியும். சரி, கலன் தான் தீர்மானிக்கும், உன்னுடைய செயல் தான். சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகம் முழுக்க தெரிஞ்ச நடிகர் சார், அவரே வந்து பேக் ஆகிட்டார். நான் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரது நான் குறை சொல்லலை. இப்போ அவர் இந்த 26 தேர்தலில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் 2 ஆண்டு இருக்குது, இன்னும் 2 ஆண்டு இருக்குது. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்களே கூட ஆதரிக்கலாம், தப்பு. நான் என்ன சொல்கிறேன், நேராக வந்து முதலமைச்சர் ஆகாதீங்க, களத்துக்கு வாங்க, மக்களுக்கு போகிற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை பாருங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை பாருங்கள், யாருக்கெல்லாம் அரசியல் தேவைப்படுகிறதோ அவங்கள அனுப்பிட்டுங்க. நாங்கள் வேணாம்லாம் சொல்லலை. நான் அரசியல் கட்சிக்கு வரக்கூடாது, வரட்டும். எங்களை விட அவர்களுக்கு வந்தாங்கன்னாக்கா மக்களை அனுப்பிட்டுறது சுலபம். அப்போது அவர்கள் வந்து இந்த மக்களுக்கான தேவைகளை தெரிந்து கொண்டு போராட்ட களத்தில் நின்றார்கள் சொன்னால் நிச்சயமாக மக்கள் அவர்களை ஆதரிப்பாங்க. நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் மிகப்பெரிய நடிகர் தான், வெற்றி பெற முடியலையே. என்ன காரணம்னா, அந்த ஃபெமிலியாரிட்டி என்பது வேறு, மக்கள் இது அரசியல் ரொம்ப நாசுக்கானது. ஏன் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியாது, ஏன் தோற்று போனாலும் தெரியாது. அதற்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி ஒரு 35 லட்சம் வாக்குகளை இப்போ பெற்றிருக்கிறது, ஒரு அங்கீகாரமும் பெற்றிருக்கிறது. அந்த கட்சி நிலை 26 எப்படி இருக்கும் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள்? கரெக்ட். இப்போ தான் நீங்கள் கேட்டீங்க, நடிகர் விஜய் வந்து ஆட்சி பிடிச்சிருவாரு. அண்ணன் சீமான் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வெற்றி பெறுவாருன்னோ, அவர் வந்து இவ்வளோ வாக்கு சதவீதத்தை முன்னேறுவார் என்று யாரும் கணிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பாடுறார். அவருக்கும் நமக்கும் முரண்பாடு இருக்கலாம், ஆனால் இந்த மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக வேலை செய்கிறாரு, டெவலப் ஆகிட்டே வர்றாரு. அப்படின்னா இந்த மக்களுக்காக யார் போராடினாலும் அவர்களை இந்த மக்கள் அங்கீகரிப்பாங்க. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலில் ஒரு பெரிய சக்தியாக இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க. நான் தனித்து தான் நிற்பேன், தனித்து தான் களம் காணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நாம் தமிழர் ஒரு கூட்டணிக்கான சமீட்சையை காண்பிக்கிறது போல தெரிகிறது. கூட்டணி சேருவாங்களா, கூட்டணி அமைப்பாங்களா? சார், அவருக்கு ஒரு கணக்கு இருக்குங்க சார். நான் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் சேர்ந்து எம்எல்ஏ எம்பி ஆன பிறகு தான் அங்கீகாரம் பெற முடிஞ்சது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை, அவங்க எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, அங்கீகாரத்தை வாங்கிட்டாங்க. அப்போது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும். இருக்கட்டும். இப்படியெல்லாம், அதாவது உயர்ந்த இடத்திற்கு அல்லது வாக்கு வங்கியில் கொஞ்சம் அதிகமாக வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே
ஒரு தலைமை பொறுப்புக்கு அவர் இருக்கிறார், அதை அடுத்த பொறுப்புகளில் யார் இருக்காங்க என்னன்றதெல்லாம் தெரியல. ஒரு சர்வாதிகாரி போல் செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு செய்தி. இன்னும் ஒன்று, அங்கே இருக்கிறவங்களையே தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் திட்டுகிறார் அப்படின்னு ஆடியோலாம் நிறைய ரிலீஸ் ஆகுது. பிசுறுன்னு சொல்கிறாரு, என்னென்னமோ பேசுகிறாரு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கோபத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபிக்காரங்க பேசுகிறத விடவா சார் அவர் பேசுகிறாரு? அதை மட்டும் அவங்ககிட்ட மீடியா பலம் இருக்குது. அவர் இப்போ எதெல்லாம் பேசுகிறாரு அதை எடுத்து அவங்க ஐடி விங்க வைத்துக்கொண்டு இப்போ இந்த ஐடி சமூக வலைதளங்களில் சீமான் கட்சிக்காரங்க நிறைய பேர் அதை பண்ணிகிட்டு இருக்காங்களே. அதான் அதை வைத்து அதை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறாங்க. அது ஒரு பெரிய தவறாக எனக்கு தெரியல சார். அதெல்லாம் ஒரு பெரிய தவறாக எனக்கு தெரியல. மாற்றிப்பார் அவர். மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? பொது வெளியில் வருகிற பொழுது அதுதான் பெருசாக ஒரு சிறு வார்த்தைகள் கூட கூட்டணியே உடைச்சிருது இல்லையா? அதனால் அவர் கோபத்தில் அந்த வார்த்தைகளை மாற்றிக்கணும். இப்போ இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு நிறைய சாதி கட்சிகள் அப்படி அந்த தலைவர்கள் எல்லாம் இணைந்து போட்டியிட்டாங்க, ஆனால் வெற்றி பெற முடியலை. இதை எப்படி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி கூட சாதி கட்சி தலைவர்கள் இல்லை, யார் சேர்ந்தாலும் வெற்றி பெற முடியாது. அவர்கள் யார் கூட அதை வெற்றி பெறவங்க கூட சேர்ந்தா மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற முடியும். அப்போ பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் கூட்டணியே அமையாது அப்படின்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி அந்த அவருடைய மறைவிற்கு பின் அந்த கட்சி நலிவுறுகிறது, வலிமை இழக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி தங்கள் கருத்து சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவு வந்து ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி கொண்டது. அதிமுகவில் எல்லாரும் தோற்று போனாங்க. ஆனால் அவருடைய மகன் கள்ளக்குறிச்சியில் விருதுநகர் ஒரு 5000 ஓட்டில் தான் தோற்றுப்பட்டார். அதுவே வந்து அந்த அனுதாபத்தை இவர்கள் சரியாக பயன்படுத்தினால் மீண்டும் தேமுதிக களத்துக்கு வருவதற்கு பயன்படும். அது அவங்களோட தலைமையில் தான் இருக்குது. விஜயகாந்தின் தலைமை நல்லா இருந்தது, ஆனால் அதற்கு அடுத்து அவருடைய துணைவியார் அவருடைய போக்குகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த கட்சிக்கு இழப்பு வரும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது சார். இப்போ தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்கள். கேப்டன் இவர் நாம் தமிழர் கட்சி அவர்கள் மீது வேறு எதனா குறை சொல்லணும், கொள்கை ரீதியான குறை சொல்லணும், அவங்க கரப்ஷனு இல்லை இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாததுனால எதான ஒன்று சொல்லிட்டு அவங்க பாருங்கள், கணவனை இழந்துட்டு அழுது கொண்டு வீட்டில் உக்காரலாமல் அவங்க களத்தில் நின்று இப்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தானா அவங்க மகன் இன்றைக்கி எம்பி ஆகிட்டுருப்பார். அவன் களத்தில் நிற்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்வையில் நான் இது வரைக்கும் இவ்வளோ நேரம் பேசுனதுலேருந்து 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக, நாம் தமிழர் இவங்கெல்லாம் இணைந்தால் வெற்றி பெற்று விடுவார்கள், ஆட்சி அமைக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ? இவங்க யாருமே இணையலைன்னா கூட திமுக அடுத்த முறை ஜெயிக்காது. இவங்கெல்லாம் இணைஞ்சாங்கனாக்கா அதிமுக 234 தொகுதியில் வெற்றி பெறும். இதனுடைய பார்வை. இப்போ 2026 நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்காக வேலை செய்ய போகிறீங்க? அப்படி சொல்ல முடியாது, இது வரைக்கும் இல்லை, பார்க்கலாம். சரி, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன சார்? தலித் மக்கள் முன்னணி அமைப்போட எதிர்கால திட்டங்கள் என்ன? அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும், வின் த பொலிட்டிக்கல் பவர்னு அம்பேத்கர் சொன்னார். அதுக்கான எந்த வேலைப்பாடையும் நாங்கள் இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஓகே, இந்திய குடியரசுக் கட்சி தான் அம்பேத்கர் உருவாக்கின கட்சி. அது இங்கே தமிழ்நாட்டில் சிதறண்டு போயிடுச்சு. சாதியை ஒழிக்குவதற்கு, இந்த மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு எங்களால் என்ன இந்த அரசுகளை எதிர்த்து போராடி இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுமோ அந்த போராட்ட காலத்தில் தான் இன்றைக்கு வரை நின்று கொண்டிருக்கும். நிச்சயமாக அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான அந்த வேலை திட்டத்தை உங்களுடைய வேலை திட்டங்கள் உங்களுக்கு பலன் அளிக்கட்டும் என்ற வாழ்த்துக்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.